A very happy note to all. We have with us Dr. Sangeeta, a senior consultant with the experience of 14 years at AVCRI. She have completed a certificate course in CABCS on practical counseling skills from Asha Counseling Center in 2018. She have also completed many certification courses and attended many CME programs related to gynecological disorders. Have been a convener for National Gynecological Seminar, GOTRA, conducted on behalf of AVPRF in 2018 and 2019. Her clinical interest in successfully treated gynecological problems and joint disorders. She'll now be presenting on the topic, Importance of Shodhana Chikitsa in Women's Health. Over to you, ma'am. Okay. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் சோதன சிகிச்சா இன் ஆயுர்வேதா வித் ரிலேட்டட் வித் ஃபீமேல். இந்த 4 நாள் ப்ரோக்ராம் வி ஹவ் ஸ்டார்டட் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 4 நாளா நடந்துட்டு இருக்கு ஃபார் த விமென் வெல்பீயிங்காக. இன்னோட டாபிக் இஸ் த லாஸ்ட் டாபிக், தட் இஸ் ஃபார் த வெல்னஸ் ஆஃப் த ஃபீமேல் வித் சோதன சிகிச்சா. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விமன் இஸ் அ பேக் போன் ஆஃப் அவர் சொசைட்டி. நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹோல் சொசைட்டிக்குமே விமன் இஸ் அ பேக் போன் ஆஃப் த சொசைட்டி. ஒரு ஹெல்தியான ஃபீமேல் தான், ஒரு ஹெல்தியான விமன் தான் ஒரு ஹெல்தியான ஃபேமிலியை உருவாக்க முடியும். அவங்க தான் ஒரு ஃபேமிலியில இருந்து தான் ஒரு பெரிய நல்ல ஹெல்தியான நேஷனை நம்ம உருவாக்க முடியும். A healthy women make a healthy family as well as a healthy nation. So we'll go into the topic. நம்ம இந்த டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிகிச்சம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதால என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அதை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு சமண சிகிச்சா, இன்னொன்னு சோதன சிகிச்சா. சமண சிகிச்சா அப்படின்னு சொல்றது நம்ம டெய்லி மருந்து கொடுத்து மருந்து சாப்பிட சொல்றது, கஷாயம், அரிஷ்டம், லேகியம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சமண சிகிச்சா. சோதன சிகிச்சா அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பேரு நம்ம டீடாக்சிபிகேஷன் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து பயோ கிளென்சிங், பயோ பியூரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்லிக்கலாம். ஸோ வாட் இஸ் சோதனா? சோதனை அப்படிங்கிறது சுத்தம் செய்யறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோதனம் அப்படின்னாவே ஒரு துணி இருக்கு, ஒரு அழுக்கான ஒரு துணி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நீளம் போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த துணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு கலர் போடணும், இல்ல நீளம் போடணும். எது போட்டாலும் அதுல ஒட்ட முடியும். இல்லாட்டினா அதுல அது ஒட்டாது, ஏன்னா அதுல அழுக்கு நிறைய இருக்கிறதுனால. அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளயும் இந்த நம்ம சொல்லப்படுற 3 தோஷாஸ் இருக்கும். வாத பித்த கஃபம் அப்படின்னு 3 தோஷாஸ் இருக்கும். அந்த 3 தோஷமும் டீஅரேஞ்ச் ஆச்சுன்னா அதோட இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுறதோ இல்ல அது இடத்துலயே அது ஜாஸ்தி ஆகிறதோ அதுக்கு பேரு வந்து தோஷ பிரகோபம் சொல்லுவாங்க. அந்த இடத்த விட்டு ஜாஸ்தி ஆகிறது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நம்ம சோதனை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த சோதனை சிகிச்சால வர்றது இந்த பஞ்சகர்மாங்கிற 5 ட்ரீட்மெண்ட்ஸ். அதுல வமனம், விரேச்சனம், நஸ்யம், வஸ்தி அண்ட் ரக்த மோக்ஷனம். சோதனை சிகிச்சா யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்தி இண்டிவிஜுவல், நல்ல ஹெல்தியா இருக்கவங்களுக்கும் சோதனை சிகிச்சா பண்ணிக்கலாம். டிசீஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், வியாதி இருக்கவங்களும் பண்ணிக்கலாம். சில பேர் பிஃபோர் ரெஜுவனேஷன், நம்மளோட லைஃப வந்து லாங்கா நிறைய நாள் இருக்கணும், லாங்கிவிட்டி ஆஃப் த லைஃபுக்கு நம்ம ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பிளானிங் ஃபார் கன்செப்ஷன், அ நியூ கப்பிள், புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்போ ஒரு கன்செப்ஷனுக்கு போறாங்க, குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுமே ஒரு சோதனை சிகிச்சா பண்ணிட்டு if they are planning for the conception, that will be a good thing for the coming. ஒரு வரப்போற குழந்தை வந்து நல்ல ஹெல்தியாவும் நல்ல புத்தியோடையும் பிறக்குது. இதெல்லாம் ஆயுர்வேதத்துல சொல்லி இருக்கு. ஹெல்தி, இப்ப ஹெல்தி இண்டிவிஜுவல் இருக்காங்க, நான் தான் ஹெல்தியா இருக்கனே, நான் ஏன் சோதனை சிகிச்சை பண்ணிக்கணும் நீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், கொஸ்டின் இருக்கும். ஏன் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா,
நம்ம ஹெல்தியா இருப்போம். பட் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு ஹெரிடிட்டரி டிசீசஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஒரு டயபெட்டிஸ் இருக்கும், இல்லாட்டினா அவங்க ஏற்கனவே ஹைப்பர்டென்சிவா இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஹைப்போதைராய்டிசம் இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அது நம்மளோட ஏஜ்ல இருந்து லேட்டர் கொஞ்சம் தள்ளி போட்டு வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் என்னெல்லாம் சோதனை சிகிச்சை பண்ணிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தினச்சரியா, டெய்லி ரொட்டீன். அது வந்து முன்னாடி கிளாஸ்லயே டாக்டர் பவித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யூல் பி நோயிங். ஒண்ணும் கிடையாது. டைமுக்கு எந்திரிக்கிறது, டைமுக்கு சாப்பிடுறது, டைமுக்கு குளிக்கிறது, ப்ரே பண்றது, இந்த அஞ்சனம் போடுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. இன்னொன்னு ரித்துச்சரியா அப்படின்னு சொல்றாங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீசன் மாறும் போதும் நம்மளோடது வந்து 6 3 சீசன்ல 6 2 2 பிரிச்சு மாசங்களை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரித்து இப்போ வெய்ய காலத்துல என்ன சாப்பிடணும், என்னெல்லாம் செய்யணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். வின்டர்ல இப்ப குளிர்காலத்துல என்ன சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும், என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், எப்படி அந்த சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஃபால், ஆட்டம், இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற சீசன்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டைமுக்கும் கரெக்டா நம்ம பண்ணிக்கிட்டோம்னா we can stay healthy. இந்த ஹெல்தியா இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிக்கிட்டாங்கன்னா they can stay for long and that we can prevent the disease. ஆயுர்வேதா அப்படிங்கிறது it's not only the treatment part. Actually it's also telling about the preventing. வராமையும் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஆயுர்வேதாவோட பியூட்டி. அதுல இதுதான் இந்த ரித்து சந்தி. அதாவது இப்போ நம்மளுக்கு வெய்ய காலம் இருக்கு, அந்த டைம்ல என்ன ட்ரீட்மெண்ட், பஞ்சகர்மால என்ன சோதனம் எடுத்துக்கலாம். வெய்ய காலத்துல பித்தம் ஜாஸ்தியா இருக்கும், அதனால விரேச்சனம் எடுத்துக்கலாம். இப்ப மழை காலத்துல வாதம் ஜாஸ்தியா இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வஸ்தி எடுத்துக்கலாம். குளிர்காலத்துல வமனம், கஃபம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வமனம் எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு ஹெல்தியான இண்டிவிஜுவல் எடுத்துக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ். அடுத்தது டிசீஸ்டா இருக்கவங்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பஞ்சகர்மால we have 5 பஞ்சகர்மா. பஞ்ச அப்படின்னாவே 5 and கர்மா இஸ் த ட்ரீட்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் சொல்லப்படுறது வமனம். வமனம் தான் ரொம்ப என்ன இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஒரு ஒரு ப்ரிவென்ட் நிறைய கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட். பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரீட்மெண்ட் அண்ட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ட்ரீட்மெண்ட் வமனம். வமனம் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிற தத்ர தோஷஹரணம் ஊர்துவம் பாகம், மேலே ஊர்துவ பாகத்துல இருக்கிற கஃபம். நம்ம உடம்புல மேல இருக்கிறது கஃபம். அந்த கஃபத்தை நம்ம மேல எடுத்துட்டு வர்றதுக்கு வமனம் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம். நம்ம வாந்தி தானே பண்ண போறோம், எப்படி நம்மளுக்கு வந்து இவங்க மருந்து கொடுக்குறாங்க, நம்ம வாந்தி பண்றோம், எப்படி அது நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம கொடுக்குற அந்த மருந்தோட உஷ்ணத்தன்மை இருக்கு, சூக்ஷ்மத்தன்மை இருக்கு, தீக்ஷ்ண குணம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு செல்லுலார் லெவல்ஸுக்கும் போயிட்டு அந்த செல்லுலார் லெவலை ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கடுத்தது மெட்டபாலிக், நம்ம மாலிகுலர் சர்க்குலேஷன் லெவல்ல கொண்டு போய் அங்க இருக்க ஸ்ரோத்தஸ்ன்னு சொல்ற அந்த சேனல்ஸ், அதுல இருக்கிற அந்த அடைப்பு, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மேல வரும். அதுக்கப்புறம் எமிட்டிக், அதுலயே கலந்து கொடுக்குற அந்த மருந்தெல்லாம் உள்ளே இருந்து எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு வந்து அந்த கஃபம் பூரா இருக்கிற கஃபத்தை வெளியில எடுத்துட்டு வர பார்க்கும். அதுக்கடுத்தது விரேச்சனம். விரேச்சனம் அப்படிங்கிறது வந்து அதோபாகம், உடம்பு வயிறு, அதாவது செஸ்டுக்கு கீழே வயிறு அண்ட் இன்டெஸ்டைன் அதெல்லாம் இருக்கிறது வந்து அதோபாகத்துல. அது எப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா, அந்த இடத்துல பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால we give விரேச்சன ட்ரீட்மெண்ட். விரேச்சன ட்ரீட்மெண்ட் எப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம சம்மர் டைம்ல we can take விரேச்சனம். இது வந்து விரேச்சனம்ங்கிறது இட்ஸ் அ ட்ரக் இன்டியூஸ்ட் பர்கேஷன். பர்கேஷனுங்கிறது வேற, லாக்ஸேட்டிவ்ங்கிறது வேற. பர்கேஷனுங்கிறது வந்து நிறைய போறது, லாக்ஸேட்டிவ்ங்கிறது மைல்டா. இப்ப யாராவது கான்ஸ்டிபேஷன் இருக்காங்க, நம்ம கொஞ்சமா ஒரு மருந்து கொடுக்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட்ல விளக்கெண்ணெய் கொடுக்கலாம் அப்படின்னா லாக்ஸேட்டிவ். ஒரு கான்ஸ்டிபேட்டட் பேஷண்ட் மோஷன் போற அளவுக்கு. பர்கேஷனுங்கிறது அப்படி கிடையாது, நிறைய தடவை மோஷன் போவாங்க, லூஸ் மோஷன்ஸ் நிறைய போவாங்க. அதுவும் இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபீமேல்.
அது என்னென்ன கண்டிஷன்ல வருதுங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வஸ்தி. வஸ்தி தான் வி ஹாவ் மெனி வஸ்திஸ். வஸ்திங்கிறது வந்து ஏனல் ரூட்ல கொடுக்கிற எனிமா. அந்த எனிமா வந்து ஆயில்னாலையும் கொடுக்கலாம், கஷாயத்தினாலையும் கொடுக்கலாம். நிறைய டைப்ஸ் ஆஃப் வஸ்தி இருக்கு. இந்த வஸ்தி கர்மத்தினால நம்ம கீழ பாகத்துல இருக்க வாதம், எவ்வளவு நாளுமே பேசுனது வாத பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதுல முக்கியமா அபான வாயு. அந்த அபான வாயுவை சரி பண்றதுக்கு இந்த வஸ்தி பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் யூ ஹேவ் டைப்ஸ் ஆஃப் வஸ்திஸ். இதுல வந்துட்டு உத்தரவஸ்தின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு யூ கேன் கிவ் டு த யூட்ரஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ். அண்ட் நிறைய இந்த பாலிப் இருக்கவங்களுக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எனிமா ரொம்ப நல்லது. ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, எனிமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பாதி ட்ரீட்மெண்ட், பாதி வியாதி சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த எனிமா நீங்க கீழே கொடுக்குறீங்க, எப்படி போய் எங்களுக்கு மேல ஆக்ட் பண்ணும், ஹெச்பிஓ ஆக்சிஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணும் அப்படின்னு கேட்டா, இட் ஆக்ட்ஸ் இன் த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அது வரைக்கும் இந்த எனிமா கொடுக்குற எனிமா நம்ம நாபி வரைக்கும் போகும். அதுக்கு மேல அது போயிட்டு திரும்பி வந்துரும். பட் ஆனா அதுல போட்ட மருந்து வந்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் லெவல்ல அது ஸ்டே பண்ணி இட் டேக்ஸ் டு த பிரெயின் அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் த பிரெயின். அதனாலதான் வஸ்தி கொடுத்தா பாதி வியாதி, ஃபீமேலுக்குள்ள பாதி டிசீஸ் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வஸ்தியில யூ ஹாவ் ஆயில் எனிமா, டிகாக்ஷன் எனிமா அண்ட் உத்தரவஸ்தி விச் கரெக்ட்ஸ். இது வந்து வாதத்தை சரி பண்ணும். அடுத்த கர்மா வந்து நஸ்யம். நஸ்யம்ங்கிறது வந்து நேசல் இன்ஸ்டலேஷன், மூக்குல மருந்து ஊத்துறது. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நோஸ் த டைரக்ட் என்ட்ரி ஃபார் த பிரெயின். இங்கதான் இந்த ஹெச்பிஓ ஆக்சஸ் எல்லாமே வந்து சரி பண்றதுக்கு வஸ்தி பிளேஸ் அ மேஜர் ரோலுங்க. அண்ட் இந்த வஸ்தி வந்து இட் கிராசஸ் அந்த ஊத்துற எண்ணெய், அந்த நெய், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் அதே. ஈவன் வித் சூர்ணம், வித் வி கேன் டூ வித் கஷாயம், ஸ்வரசம், இதுல எல்லாமே வஸ்தி நம்ம கொடுக்கலாம். அது என்ன ஆகும்னா, இட் கிராசஸ் த பிளட் பிரெயின் பேரியர். நம்ம மூளையில இருக்கிற உள்ள இருக்க அந்த பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ற அந்த தன்மை வந்து இந்த வஸ்திக்கு இருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார், அகெயின் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெச்பிஓ ஆக்சிஸ் கரெக்ஷன். ஹெச்பிஓ ஆக்சிஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹைப்போதலாமல் பிட்யூட்டரி ஒவேரியன் ஸ்டிமுலேஷனுக்கு. நம்ம ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரியில இருக்க ஹார்மோன் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் லுட்டினைசிங் ஹார்மோனல் ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ரெண்டு ஹார்மோனை என்ன பண்ணும்னா, ஓவரியில இருக்க ரெண்டு ஹார்மோன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபீமேல், the estrogen and the progesterone. இது எல்லாமே எங்கேயாச்சும் மாற்றம் வரும்போது தான் ஃபீமேல் வந்து எண்டிங் அப் வித் டிசீசஸ். ஓகே, சோதனம் எப்படி எல்லாம் இன்னொன்னு இருக்கு இதுல, பட் அதை நாங்க டைப் பண்ணாம விட்டுட்டோம். இட்ஸ் ரத்த மோக்ஷனம்னு சொல்றது. அந்த ரக்ஷண மோக்ஷனம்ங்கிறது வந்து இட் இஸ் வித் லீச் பண்ணலாம். இதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரத்த மோக்ஷனம் இருக்கு. லீச்ல பண்ணலாம், கொம்புல வச்சு உரியற இத ஸ்டைல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்ல. இப்போதைக்கு பண்றது லீச்ல வச்சு பண்றலாம். which we use in the cystic, மேல இருக்கிற சூப்பர்ஃபிஷியலா இருக்க இந்த பிரெஸ்ட்ல இருக்க சிஸ்ட் அண்ட் ஃபைப்ரோ அடினோமாஸ் அண்ட் ஸ்கின் லீஷன்ஸ் எங்கேயாச்சும் பிரெஸ்ட்ல இருக்குதுன்னா, இல்ல வேற எங்கேயாவது வெஜைனல் ட்ராக்ல இருக்குன்னா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு இந்த லீச்சஸ் will also ஹெல்ப். இது ரத்த மோட்சனங்கிறது வந்து லாஸ்டான ஒரு தெரப்பி. ஒரு சோதனம் எந்தெந்த யார் இது இப்ப இந்த டாபிக் வந்து சோதனம் ரிலேட்டட் வித் ஃபீமேலுங்கிறதுனால ஃபீமேல்ல எந்தெந்த யாருக்கு எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது, அடலசன்ட் ஃபீமேல், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அண்ட் மெனோபாசல் ஏஜ், இந்த 3 ஸ்டேஜ்லயும் we can give சோதனம். அடலசன்ட் ஏஜுக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த ஏஜை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 9 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அடலசன்ட் ஏஜ்ல இஃப் வி ஆர் கிவிங், ஒண்ணும் வேண்டாம், நீங்க எல்லா இப்ப சோதனம்னா எல்லா 5 கர்மமும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த டைமுக்கு யாருக்கு எது கொடுக்கணும்னு ஒரு டாக்டர் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லா பஞ்சகர்மாவும் கொடுக்கணும். ஒரு பேஷண்ட் வந்து கிளினிக் வந்துட்டு எனக்கு பஞ்சகர்மா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 பஞ்சகர்மாவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பேஷண்டோட டிசீஸ் என்ன, அவங்களோட கான்ஸ்டியூஷன் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு
டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன இந்த 5 பஞ்சகர்மால எதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எடுத்த உடனே பஞ்சகர்மா பண்ண முடியாது. அந்த பஞ்சகர்மா பண்றதுக்கு முன்னாடி பூர்வ கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூர்வ கர்மா இஸ் நத்திங் பட் நம்ம இப்போ வர ஒரு ஒரு மூங்கில் கொம்பு இருக்குன்னா அதை உடனே நம்ம வளைச்சு அதை பர்னிச்சர் எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதனால அதை என்ன பண்ணுவாங்க, எண்ணெயில ஊறப்படுவாங்க, இல்லைன்னா தண்ணியில ஊறப்படுவாங்க. அதுல எதையா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவா அதை பெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம உடம்பையுமே பூர்வ கர்மா அப்படின்னு சொல்லி அதுல ஸ்நேகனம் ஸ்வேதனம் அப்படின்னு இருக்கு. ஸ்நேகனம் அப்படின்னா நெய் சாப்பிடுறது. இட் கேன் பி இன்டர்னலா எண்ணெய் குடிக்கிறது, எக்ஸ்டர்னலா எண்ணெய் தேய்க்கிறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது. அதுக்கப்புறமா ஸ்வேதனம், நம்ம வேர்வையெல்லாம் குடிச்ச அந்த ஸ்நேகனம் வந்து வெளியில எவ்வளவு தூரம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சொடேஷன். அதான் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து அபியங்கம் ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஸ்நேகனம் அண்ட் ஸ்வேதனம். அது பஞ்சகர்மா கிடையாது. பஞ்சகர்மாங்கிறது இந்த 5 மட்டும்தான். அது வந்து இந்த 5க்கு முன்னாடி பண்ண வேண்டிய அந்த 2 கர்மாஸ். அடுத்தது பிரதான கர்மம் அப்படிங்கிறது பஞ்சகர்மம். பஞ்சகர்மா முடிச்சிட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்னா இல்ல. அதுக்கப்புறமா பூர்வ கர்மா, பிரதான கர்மா, பஷாத் கர்மா. கடைசியா பூர்வ கர்மா பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். போன உடனே எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கலாம். இல்லங்க நான் இங்க வந்து 28 நாள் இங்க 30 நாள் இருந்தேன், அதனால நான் போய் மறுநாளே போய் சிக்கன் சாப்பிடுறேன் அப்படிலாம் நீங்க சொன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஃபாலோ சர்டைன் ரூல்ஸ் in the lifestyle and as well as the food what you are taking after பஞ்சகர்மா. அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் அது எஃபெக்டிவா இருக்கும். இல்ல நான் பஞ்சகர்மா முடிச்சிட்டேன், 1 வருஷத்துக்கு நான் இருப்பேன், என்னோட லைஃப் லாங்கிட்டிவ் ஜாஸ்தியாகும், நான் என்ன வேணாம் செய்யலாம் அப்படின்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நினைச்சீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். அது மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, so we'll come back to the சோதன கர்மா in the female. ஓகே, அடலசன்ட் ஏஜ்ல என்னெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்னா பிசிஓடியால வர அமினோரியால எக்ஸசிவ் ப்ளீடிங், ஒயிட் டிஸ்சார்ஜ், வெயிட் கெயின், ஒபிசிட்டி, ஒவேரியன் சிஸ்ட், ஹைப்போ அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம் அண்ட் மென்சுரல் சிண்ட்ரோம். இது எல்லாமே அடலசன்ட்ல வருது. இப்போ ஒரு குழந்தை வராங்க பிசிஓடி, அவங்களுக்கு வந்து நாங்க பஞ்சகர்மா பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, வெதர் இட் இஸ் அமினோரியா ஆர் எக்ஸசிவ் ப்ளீடிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பஞ்சகர்மா கொடுக்கணும். இன்னொன்னு, அது ஒல்லி பிசிஓடி, லீன் பிசிஓடியா இல்ல ஒபேஸ் பிசிஓடியா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ ஒபேஸ் பிசிஓடி இருக்கு அப்படின்னா நம்ம உத்வர்த்தனம் அப்படிங்கிற ஒரு பூர்வ கர்மாவை பண்ணணும். அந்த உத்வர்த்தனத்தை நம்ம 5 நாள் இல்ல 7 நாள் அந்த டைம்ல we have to do தீபனபாச்சனம். அதாவது நம்ம உள்ள இருக்க சிஸ்டம் வந்து டைஜஷனையும் அப்சார்ப்ஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி மருந்து கொடுக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிடுற மருந்து அங்க பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் உத்வர்த்தனம், தென் ஸ்நேகனம் ஸ்வேதனம். அந்த ஸ்நேகனம் ஸ்வேதனம்ல அந்த ஸ்நேகனம்ங்கிற அந்த நெய்யை ஒரு 5 நாளைக்கு 7 நாளைக்கு அவங்க குடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் we do வமனம் விரேச்சனம் எல்லாம் எது பண்றதுனாலும் காலையில தான் பண்ணணும். எதையுமே ஈவினிங் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ கிளினிக், ஆயுர்வேதா கிளினிக் போறீங்க, எனக்கு பஞ்சகர்மா பண்ணணும், எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னா வாங்க, நான் 10 நாள்ல உங்களுக்கு இவ்வளவு பேக்கேஜ் இருக்கு, நான் பண்ணி விடுறேன் அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். பஞ்சகர்மா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பஞ்சகர்மாக்கும் ஒரு கர்மாக்கும் ஒரு 15 days ஆகுது கேப் இருக்கணும். அப்படி பண்ணாதான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது adolescent age, அடுத்தது reproductive age. It is a very important and a crucial time in the women's age. இந்த adolescent ageல கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம அம்மா அப்பா வீட்டுல இருப்போம், அதனால நம்மளுக்கு அவ்வளவு விஷயம் எல்லாம் தெரியாது. when we change to the reproductive age, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா we will be facing many psychological and physical problem. அந்த மாதிரி கண்டிஷன்ல we get many complications. அது வந்து நம்ம பிசிஓடி, அடெனோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், வேலைக்கு போறது, இதுக்கு முன்னாடி பேசின எல்லா டாக்டர்ஸுமே பேசியிருப்பாங்க ரஜஸ்வலச்சரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ரஜஸ்வலச்சரியாவை ஃபாலோ பண்ணல அப்படின்னா that reflects in reproductive age. ரஜஸ்வலச்சரியா is nothing but
நம்ம பீரியட்ஸ்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பீரியட்ஸா இருக்கு, ஒரு 12 வயசுல பெரிய பொண்ணு ஆயிடுது, அந்த பீரியட்ஸ் டைம்ல எப்படி இருக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், முன்னாடி மாதிரி எல்லாம் நம்ம அதை கடைபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் இப்ப நம்மளோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதை கொஞ்சம் நம்ம மாத்தி அதை பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து இல்ல இல்ல நீ போகாத, நீ உட்காராத, தொடாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படும். அதை சயின்டிபிக்கா இல்லப்பா இந்த காஸ் இதனாலதான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இட் வில் பி பெட்டர். இந்த அடினோமயாசிஸ் அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ்லாம் எதனாலன்னா மெயின்லி டியூ டு த மென்சுரல் சைக்கிள் அப்போ குழந்தைங்க நிறைய லேடிஸ் வந்து டிராவல் பண்றது, ஒர்க் பண்றது, பிகாஸ் இந்த கீழே வர பிளட் வந்து ரிவர்ஸ் அப் ஆகி மேல அவுட் ஆஃப் த யூட்ரஸ் போய் இட் கோஸ் கண்ணு வரைக்கும் போகுங்க. இந்த endometriosis, it's a very dangerous and a very bad disease, and it causes severe pain in the uterus. நிறைய வலி இருக்கும் during the menstrual cycle. அதுக்காக ஏன்னா இப்பெல்லாம் நம்ம வந்து நிறைய டிராவல் பண்றோம், வண்டி ஓடுறோம், ஒரே இடத்துல உட்காந்து மென்சுரல் சைக்கிள் இருக்கப்ப ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறோம். நிறைய ஆபீஸ்ல வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு வேலை செய்யறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நம்ம பண்ணும்போதுதான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாம் வர்றது. அடினோமயாசிஸ் அகைன் we see many patients who are not taken care after delivery. போஸ்ட் டெலிவரியும் இங்க நம்ம டாக்டர்ஸ் எடுத்தாங்க. இந்த போஸ்ட் டெலிவரியில என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் நான் ஒரு வாரம் லீவ் போட்டு குழந்தை பிறந்துச்சு, ஒரு வாரம் லீவ் போட்டு ஓகேங்க நான் வேலைக்கு போறேன், தயவு செய்து பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டைம். நீங்க அப்ப வந்து உடம்ப பாத்துக்கலன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நிஜமா கண்டிப்பா உங்களால வந்து யூட்ரஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அண்ட் தட் வில் எண்ட் அப் வித் ஹிஸ்டெக்டமி. இந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் வந்து இந்த யூட்ரஸ் சுருங்குற மாதிரி மருந்து சாப்பிடுறது, எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, பீயிங் இஃப் இட் இஸ் சர்ஜரி, நீங்க வந்து சீசர் பண்ணி இருந்ததுன்னா அந்த 21 days நீங்க சீசர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அந்த சூச்சர் ரிமூவ் பண்ற வரைக்கும். ஃபியூச்சர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், கொஞ்சம் மருந்து சாப்பிடலாம், நல்ல சாப்பாடெல்லாம் வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோ ஃபார் யுவர் ஜாப். அங்க நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க போனீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் இன் ஃபியூச்சர். இப்போ நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா 3வது நாளே நீங்க யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஆயில் இன் த அப்டமன். வயிற்றுல யாரையாவது அம்மா யாராவது வீட்டுல இருக்கவங்கள நல்ல எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி விட சொல்லுங்க. அப்பதான் உள்ள இருக்க அந்த கிளாத்ஸ், அப்புறம் யூட்ரஸ் சுருங்கிறதுக்கான எல்லாவோட இதுவுமே அங்க கிடைக்கும். டெய்லி யூ கேன் டூ. அதுக்கப்புறம் ஒரு புடவையை எடுத்து 4-5 மடிச்சு வயிற்ற நல்லா இறுக்கி கட்டிட்டீங்கன்னா அந்த பின்னாடி எனக்கு டெலிவரிக்கு அப்புறமா வயிறு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்ற அந்த கஷ்டம் எல்லாம் இருக்காது. வயிறு வந்துருச்சுங்க, அது வந்து இட்ஸ் காஸ்மெட்டாலஜிக்கல் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் இந்த அடினோமயாசிஸ் அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிப்பா கஷ்டப்படுத்துங்க. அடுத்தது ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் which is again a metabolic disorder like PCOD. இந்த மெட்டபாலிக் டிசார்டர் ஏன் வருது அப்படின்னா டியூ டு லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம டெய்லி ரொட்டீனை வேற வேற மாதிரி மாத்தி நம்ம இஷ்டமா தூங்குறோம், நம்ம இஷ்டமா எந்திரிக்கிறோம். இல்லைங்க நான் நைட்டு தூங்குறதே இல்லைங்க, அதனால நான் காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், 9 மணிக்கு எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம் இந்த சின்ன பிள்ளைங்க ஃப்ரம் த 9 வயசுல இருக்கிற பிள்ளைங்க 10 மணிக்கு 11 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி அவங்க மேனேஜ் பண்றது? அத 6 மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு ஹேபிட்டா கண்டிப்பா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் நிறைய ஆகுது. இது எல்லாமே இதோட நிக்குமானா நிக்காது. இது நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா இட் லீட்ஸ் இன்டு கார்டியாக் ப்ராப்ளம், இட் லீட்ஸ் இன்டு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அண்ட் ஈவன் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லாம் கார்சினோமா வர்றதுக்கு, கேன்சர் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் இன் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ். அண்ட் இது எல்லாமே ஒழுங்கா நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி மெயின் ப்ராப்ளம். எல்லாரும் பெரிய ஃபைல் எடுத்துட்டு வருவாங்க, பாத்தீங்கன்னா முன்னாடியே தைராய்டு இருந்திருக்கும், முன்னாடி பிசிஓடி இருந்துச்சுங்க, நல்லா ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாத்திக்கிட்டேன், நான் இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியில முடியும். இன்ஃபர்டிலிட்டிலேயே நிறைய காசஸ் இருக்குங்க. இன்ஃபர்டிலிட்டி டியூ டு டியூபல் பிளாக்ஸ். டியூபல் பிளாக்ஸ் எதனால வருது? டியூ டு அன்ஹைஜீனிக், நம்மள ஃபீமேல்ல எஸ்பெஷலி வர இன்ஃபெக்ஷன்ஸ் பூரா ஹைஜீனா இல்லாததுனாலதான். யூசிங் த டாய்லெட்ஸ் அண்ட் டிராவல் பண்ற இடத்துல போறது, அண்ட் நம்மளோட அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா துவைக்காம இருக்கிறது, வெயில்ல காய வைக்காம இருக்கிறது,
பீயிங் இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வி கூட நம்ம வந்து ஒரு சூரியனையே பாக்குறது இல்ல. இன்ஃபர்டிலிட்டியில விட்டமின் டி ஒரு மெயின் காஸ். அது நம்ம யாருக்கும் தெரியறது இல்ல. ரீசன்ட் ஸ்டடி நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். விட்டமின் டி வந்து நம்ம உடம்பு மேல ஒரு கொஞ்சம் ஆயிலினஸ் இருந்தாதான் அது அப்சர்வ் ஆகுமா, இல்லாட்டினா ஆகாதான். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம பார்த்தோம்னா தாத்தா எல்லாம் வெளியில போகும்போது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு போவாரு. இதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் பண்றதே கிடையாது. கம்ப்ளீட்டா ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு அப்புறம் நம்ம போறோம். எங்க விட்டமின் டி அப்புறம் அப்சர்வ் ஆகும்? அப்போ விட்டமின் டி உள்ள சாப்பிட வேண்டியதான் சிந்தட்டிக்கா. விட்டமின் டி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் இன் இன்ஃபர்டிலிட்டி விச் வி ஆர் மிஸ்ஸிங். 2 கண்டிஷன், பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் சி, விட்டமின் டி. இது 2ம் பெரிய ஒரு காஸ். அடுத்தது ப்ரீ கன்செப்ஷன் கேர். இப்போ இருக்கிற அவசர உலகத்துல எல்லாருமே நிறைய பேரு, எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் வொர்க்கிங் இன் ஐடி, நம்ம பாக்குறோம் நைட் ஷிஃப்ட் டேவை நைட்டாவும் நைட்டை டேவாவும் பண்ணும்போது நம்மளோட சர்க்காடியல் ரிதமே மாறி போயிடுது. அண்ட் த டைமிங் விச் இந்த செட்டப் ஆல்ரெடி செட், இந்த பீனைல் கிளாண்டுன்னு நம்ம உடம்புல இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா மாறி 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 பண்ணும்போது அகெயின் இட் இஸ் எண்டிங் அப் வித் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர். அதுல வரும்போது எதை எப்ப பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னே தெரியாம நிறைய பேரு யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையுமே பண்றோம். ஆனா அதை ஒழுங்கா பண்றது இல்ல. இந்த ப்ரீ கன்செப்ஷன் கேர்ல இப்ப ஸ்பெஷலா இப்ப வர எல்லா கைனகாலஜிஸ்ட், எஸ்பெஷலி ஆயுர்வேத கைனகாலஜிஸ்ட் ப்ரீ கன்செப்ஷன் கேரை ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவா வைக்கிறாங்க. ஏன்னா we are seeing many children with autism, டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி எல்லாம். ஆயுர்வேதால சொல்லிருக்கு மாத்ருஜபாவா பித்ருஜபாவான்னு 2. அது 2ம் சேர்ந்தா தான் ஒரு குழந்தை. நத்திங் பட் மாத்ருஜபாவானா அம்மா கிட்ட இருந்து வர சில பார்ட்ஸும் அப்பா கிட்ட இருந்து வர சில பார்ட்ஸ். அம்மா கிட்ட இருந்து வர எல்லா சாஃப்ட் பார்ட்ஸும் அம்மா கிட்ட இருந்து தான் வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரெயின், இன்டெஸ்டைன், லிவர், லங், எல்லா சாஃப்ட் பார்ட்ஸும் அம்மா கிட்ட இருந்து தான் வரும். அப்பா கிட்ட இருந்து ஹார்ட் பார்ட்ஸ் லைக் போன் அண்ட் நெயில், முடி, இது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வரும். நீங்க இப்போ ஒரு சிபி சைல்டு, ஒரு செரிபிரல் பால்சி சைல்டு, ஒரு டவுன் சிண்ட்ரோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெயின் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அம்மாவோட பிரஷர், அம்மா கிட்ட இருந்து வந்தது அது சரியில்லை. ஸோ அதனால ப்ரீ கன்செப்ஷன் கேர் போத் ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்னர்ஸ் ஹாவ் டு டேக். அப்படின்னா வி கேன் ப்ரிவென்ட் இந்த ஃபியூச்சர் சில்ட்ரனை வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள் நம்ம பார்க்க வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணலாம். அது இப்போ இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது, அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ரீ கன்செப்ஷன் கேருக்கு வரனா நீங்க என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா, வி டீச் தினச்சரியா, வி டூ பஞ்சகர்மா, எல்லாத்தையும் பண்ணி எப்படி இருக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும், காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், நம்ம டப் பாத் டெய்லி எடுத்துக்கணும், கிளீனா இருக்கணும், மனசும் சைக்கலாஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் 2மே நம்ம டீச் பண்றோம். அப்பதான் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த இதுல இருந்து அவங்க வெளிவர முடியும். அதெல்லாம் சொல்ல 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 we get a good progeny and a healthy child and a intelligent child. அடுத்தது ஃபைப்ராய்ட்ஸ். இப்போ நிறைய லேடிஸுக்கு இருக்கிறது ஃபைப்ராய்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த சைட், எந்த இடத்துல இருக்கு ஃபைப்ராய்டு, அப்படி யூட்ரஸ்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இட் இஸ் ட்ரீட்டபிளா இல்ல எப்படி அப்படின்றது சொல்ல முடியும். இல்லைங்க எங்ககிட்ட வாங்க நாங்க வானத்தையே உள்ள வளர்ச்சிடுறோம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. we have to see what is the size of the fibroid and where it is situated. Site of the fibroid is very important. ஸோ அது பிரகாரம் நம்ம ட்ரீட் பண்றோம். இந்த ஃபைப்ராய்டு ஓகே, இந்த இதுல எல்லாம் நீங்க என்ன பஞ்சகர்மா தருவீங்க அப்படின்னா, இந்த பிசிஓடியில we can go வமனம், ஸ்நேகனம், ஸ்வேதனம், வமனம், விரேச்சனம், இதெல்லாம் கொடுக்கலாம் அடலசென்ட் ஏஜ்ங்கிறதுனால. அண்ட் இந்த அடெனோமயோசிஸ்ல என்னெல்லாம் சோதனம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, we have to give mainly பித்த பிரதானமா இருக்கும். அதனால விரேச்சனம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஹைப்போதைராய்டிசம் அண்ட் அடெனோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ்ல பித்த பிரதானமா இருக்கிறதுனால நம்ம விரேச்சனம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இன்ஃபர்டிலிட்டிக்கு எல்லா பஞ்சகர்மாவுமே 5மே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரி, இன்ஃபர்டிலிட்டி எனக்கு இருக்கு, நான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு எனக்கு அப்படின்னா, அந்த இடத்துல we have to see how far the piles and எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு வெதர் டு கிவ் வசதி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணிக்குவாங்க. டிபெண்ட் அப்பான் யுவர் கண்டிஷன் இட் வில் பி டிசைடட். அண்ட் அகெயின்
நேற்று டாக்டர் பிரியா பேசினாங்க மெனோபாசல் ஏஜ்ல பெரிமெனோபாசல், மெனோபாசல் அண்ட் போஸ்ட் மெனோபாசல். இங்க வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியா ஆகிறதுனால ட்ரைனஸ் இருக்கும். அண்ட் இந்த ஏஜ் வந்து வாதத்துக்குள்ள ஏஜ், அதனால இன்னும் ரூக்ஷமாவே இருக்கும். அங்க கொஞ்சம் ஸ்நேகனமாகும். ஸ்நேகனம்னா நம்ம லைக் பஞ்சகர்மால என்ன கொடுப்போம்னா லிட்டில் மாத்திராவஸ்தி, பெரிய அவஸ்தி எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பெரிய வயசான இருக்கிறதுனால we can give ஸ்நேகவஸ்தி, that is மாத்திராவஸ்தி, small quantity of enema and internal medicine and psychological treatments. சோதன கர்மா அண்ட் ஸ்திரீ ரோகா யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? வமன கர்மால இந்த ovarian factors and obesity. Ovarian factorsனா you can go with PCOD, ovarian cystல like functional cyst like என்ன சொல்றது சாக்லேட் cyst and நிறைய மெயின்லி இது வந்து பிசிஓடியில தான் வரும். அடுத்தது ஒபேசிட்டி. விரேச்சன கர்மால ஃபைப்ராய்டு, ஒவேரியன் டியூமர். இந்த ஃபைப்ராய்ட்ல ஏன் விரேச்சனம் கொடுக்கணும்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும், ஃபைப்ராய்டு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனை எப்படி நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா விரேச்சனத்தினால நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி விரேச்சன கர்மா முடிச்சாலும் இந்த ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட், ஓரல் ட்ரீட்மெண்ட், சமண ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் பஞ்சகர்மா we will be giving mild விரேச்சனம் to take regularly. வீட்டுல சாப்பிட சொல்லி நம்ம கொடுப்போம். அதுக்கு அடுத்தது ஹைபோதலாமஸ், பிட்யூட்டரி ஹைபோதலாமஸ்ல இருக்க டியூமர்ஸ். இந்த பிட்யூட்டரி டியூமர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட்ல மில்கி டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பிட்யூட்டரி டியூமர்ஸ்ல கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் தலைவலி நிறைய வரும், ப்ரொலாக்டின் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாம் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காஸ். ஸோ இஃப் வி கிவ் விரேச்சனம் தட் வில் பி பெட்டர். அண்ட் நசிய கர்மா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபேக்டர், ஹைப்போகோனடோட்ரோபின்ஸ், ஹைப்போப்ரொலாக்டீமியா கண்டிஷன்ஸ்ல கொடுக்கலாம். ஆஸ்தாபனவஸ்தி is nothing but the enema which we give with oil. அதான் ஆஸ்தாபனவஸ்தி. அது வந்து repeated pregnancy loss like abortion அப்படி அதுல கொடுக்குறோம். Even in pregnancy we are giving ஆஸ்தாபனவஸ்தி. என்ன போட்டு enema எப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 8வது மாசத்துலயும் 9வது மாசத்துலயும் during pregnancy we give enema in a small quantity because அந்த pelvic grid வந்து கொஞ்சம் flexibility ஆகட்டும், நார்மல் டெலிவரிக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக we give ஆஸ்தாபனவஸ்தி. And ஆஸ்தாபனவஸ்தி is கஷாயவஸ்தி, sorry, அனுவாசனவஸ்தி is தைலவஸ்தி. And Uttravasti is a main treatment in female reproductive disease. Uttravasti வந்து which is the vasti நம்ம வந்து through vagina and it is going to the uterus. அதுல நிறைய depend upon the condition நம்ம மருந்து மாத்திக்கிட்டே இருப்போம். லைக் தைலம் கொடுக்கலாம், இல்லாட்டினா கஷாயம் கொடுக்கலாம், இல்லைன்னா க்ஷாரம்னு சொல்ற ஒரு ஆல்கலைன் இது இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கலந்து we can decide. சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, எனக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குங்க, நான் உத்தரவஸ்தி இன்னைக்கே பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் உத்தரவஸ்தி எல்லாம் பண்ண முடியாது. அன்னைக்கு அதை பண்ணி அதுக்கு முன்னாடி சோதனம் பண்ணணும். சோதனம்னா யூ ஹாவ் டு டூ அட்லீஸ்ட் விரேச்சனம் வஸ்தி அண்ட் உத்தரவஸ்தி அப்படிதான் பண்ண முடியும். ஓகே நம்ம இப்பயே போய் உத்தரவஸ்தி பண்ணிட்டு வந்துடலாம், உத்தரவஸ்தி பண்ணா நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுவோமா அப்படின்லாம் பண்ணாதீங்க. அது எடுத்துக்காது உடம்புல, வேஸ்ட் தான் அது பண்ணீங்கன்னா. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா attaining puberty, became pregnant, giving birth to the offspring are the milestones in a woman's life. Woman's lifeங்கிறது வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வரும். எங்கெல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது அப்படின்னா பெரிய பொண்ணு ஆகும்போது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மெனோபாசல் ஏஜ்ல இவ்வளோ இடத்துலயும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அதனால we have to help the women in all the conditions. Special attention நம்ம கொடுத்தே ஆகணும் in the physical and psychological levels. So please follow முன்னாடி சொன்ன மாதிரி follow Rajasalacharya, Garbhini Paricharya, antenatal. In Ayurveda we have antenatal care from the day 1 of pregnancy. யாருக்கும் இன்னும் வர்றதில்லை, தைரியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அண்ட் செகண்ட் ட்ரைமிஸ்டர்ல ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், தேர்ட் ட்ரைமிஸ்டர்ல வேற டைப் ஆஃப் மெடிசன் we are giving. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல அபார்ஷன் ஆகாம குழந்தைய நல்லா பாத்துக்காத்து வித்ஹோல்ட் பண்ணி வைக்கணும்.
செகண்ட் ட்ரைமஸ்டர்ல growth ஆரம்பிக்கும். லைக் சென்சரி ஆர்கன்ஸ் எல்லா ஆர்கனும் டெவலப் ஆகும். அதனால அந்த பிரெயின் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கான மருந்து கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் நல்ல ஈஸியா டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சுகப்பிரசவ கிருத்தம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் we are giving. அதே மாதிரி சூத்திக பரிச்சரியா. சூத்திக பரிச்சரியா ஆஃப்டர் டெலிவரி, போஸ்ட் டெலிவரி, ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பாடி. அப்ப நீங்க உடம்பு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பின்னாடி. அப்புறம் பின்னாடி யோசிச்சு ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. அதெல்லாம் தான் ஹிஸ்டெக்டமி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இட் இஸ் லீடிங். எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது. கண்டிப்பா 1 மாசம் இல்ல 45 days கண்டிப்பா நீங்க வந்து எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் ஃபாலோ ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் கேர் அண்ட் டு ப்ரிவென்ட் த டிசீஸ். டிசீஸே ஆயுர்வேதாவே அதுதான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணா எதுக்கு நம்மளுக்கு வியாதி வரப்போகுது, அது வராம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யூ ஃபாலோ தினச்சரியா, ரித்துச்சரியா அண்ட் ராத்திரிச்சரியா டு பி ஃபாலோ. அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மெதுவா இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிடலாம் அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்க வயிறு முதல்ல நீங்க உங்களை லவ் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்க எல்லாரையும் நம்ம லவ் பண்ண முடியும். நம்ம படுத்துக்கிட்டோம்னா அவள் தான், யாரும் பார்த்துக்க மாட்டேயாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை மெசேஜ். ப்ளீஸ் ஃபாலோ ரஜஸ்வலச்சரியா, கர்ப்பிணி பரிச்சரியா, சுத்திக பரிச்சரியா and follow dinacharya and ritucharya. And thank you for the entire team, Vinita, Jitesh and Dr. Pavitra. இவங்க இல்லைன்னா இந்த 4 நாளையும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்க முடியாது. அண்ட் மை சின்சியர், என்னோட இந்த எல்லா இதையும் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே சிலதெல்லாம் உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாத்தையும் இத்தனை நாளா எங்களுக்கு கைட் பண்ண கிருஷ்ணகுமார்ஜிக்கு என்னோட சமர்ப்பணம். தேங்க்யூ ஆல். Any questions? You have a comment. ஏதாவது questions இருக்குங்களா? Gayatri. Thank you, Gayatri. Thank you. Take care. Manju. Super. Follow பண்ணுங்க, எல்லாம் follow பண்ணுங்க. Follow பண்ணலன்னா எதுவுமே கிடையாது. Please follow. Start following from today. இன்னைக்குல இருந்து பண்ணுங்க. Tanuja doctor. Thank you, Tanuja doctor. Sure, Gayatri. Thank you so much, ma'am. The presentation was wonderful, and thank you so much for making things clear about Panchakarma and other treatment. Thank you. I should thank you. என்னோட எல்லா நான் வந்து எங்க குருநாதர் குருஸ் எல்லாருக்கும் எனக்கு இத்தனை நாளா யாரெல்லாம் கத்து கொடுத்தாங்களோ, டாக்டர் ரவீந்திரன், டாக்டர் நாராயணன் அண்ட் எவ்ரிபடி, நாங்க இவ்வளவு நாள் யார்கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டோமோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you so much. And also thanks to all the participants who have been with us until date. We have come to an end of our webinar series titled Empowering Women's Wellbeing Through Ayurveda, conducted by doctors at AVCRI. We'll also be coming up with many more such interesting videos. Stay tuned. Thank you so much. Thanks to all.